Hi students, welcome to our channel. ஸோ இந்த வீடியோவில் 10th தமிழுக்கு இந்த செகண்ட் மிட்டம் 2025க்கான முக்கியமான வினாக்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்க்குறீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறைய பேர் வீடியோவுக்கு லைக் பண்ணாமையும் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்காக அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். வாட்ஸ்அப் சேனல் இல்லைன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நீங்கள் ஃபியூச்சரில் எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ 10th தமிழுக்கு உங்களுக்கு செகண்ட் மிட்டம்கான போர்ஷன் பார்த்தீங்கன்னா 2 இயல் இருக்குது. இயல் 5ம் இயல் 6ம். இந்த 2 இயல்லையும் இருக்கக்கூடிய குறுவினா, சிறுவினா, நெடுவினா, ஒரு மதிப்பெண் வினாக்கள், அப்புறம் பலவுள் இது மொழியை ஆள்வோம் பகுதியிலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இயல் 5ல் குறுவினா, சரையு ஆறு பாயும் இடங்களை பட்டியலிடுக. அயர்கூற்றாக மாற்றுக. கலைஞர் பழுமரக்கனி பயன் கொள்ளும் பேச்சாளர், படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர். பேராசிரியர் அன்பழகனார் அன்பழகனார். அப்புறம் உறங்குகின்ற கும்பகண்ணை எழுந்திராய் எழுந்திராய், காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய், கும்பகண்ணனை என்ன சொல்லி எழுப்புகிறார்கள், எங்கு அவனை உறங்கச் சொல்கிறார்கள். சிறுவினாவில் மருத நிலத்தில் இயற்கை கொழுவேற்றிருக்கும் காட்சியை கம்பரின் கலைநயத்துடன் எழுதுக. தமிழ் மொழிக்கு கலைஞர் செய்த சிறப்புகளுள் நீங்கள் அறிந்து கொண்ட 2 எழுதுக. நெடுவினாவில் போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், நாடக கலைஞர், திரைக்கலைஞர், இயற்றமிழ் கலைஞர் ஆகிய தலைப்புகளை கொண்டு கட்டுரை 1 எழுதுக. பாய்ச்சல் கதையின் மைய கருத்தை குறிப்பிட்டு கதையை சுருக்கி எழுதுக. அவ்வளவுதான். இது இயல் 5ல். அடுத்து இயல் 5 திருக்குறள்ல குறுவினாவில் கரம்பிடுமை இல்லார் இத்தொடரின் பொருள் கூறுக. வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருபவரின் தன்மானத்தை எள்ளி நகையாடுவது குறித்து குறளின் கருத்து யாது. தஞ்சம் எளியர் பகைக்கு இவ்வடிக்குரிய அசைகளையும் வாய்ப்பாடுகளையும் எழுதுக. சிறுவினா வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு கூறிய இலக்கணங்கள் நமக்கும் பொருந்துவதை குறள் வழி விளக்குக. அடுத்ததா இயல் 6 குறுவினாவில் பாசவர் வாசவர் பல்நின விளைஞர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவர். அல்லல் பலனத்து அறக்காம்பல் வாயவில இவ்வடியில் சேற்றையும் வயலையும் குறிக்கும் சொற்கள் யாவை. வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. பொதுவியல் திணை பற்றி குறிப்பெழுதுக. சிறுவினா சேர சோழ பாண்டிய நாட்டு வளங்களை முத்தொள்ளாயிரம் வழி விளக்குக. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. நெடுவினாவில் நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டின் முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க அளவில் மாணவ பருவமும் நாட்டுப்பற்றும் என்ற தலைப்பில் மேடை உரை எழுதுக. சிலப்பதிகார மறுவூர்ப்பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடு ஒப்பிட்டு எழுதுக. சரியா, இது வினாக்கள். சரியா, குறுவினா, சிறுவினா, நெடுவினா. அடுத்து இலக்கண குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா இயல் 5ல் உங்களுக்கு இலக்கண குறிப்பு எதுவும் இல்லை. இயல் 6ல் மட்டும்தான் இருக்குது. இந்த வெறி அப்படின்றது சொல்லி செயலபடை. அப்புறம் கொல்யானை குவி மொட்டு இதுல வினைத்தொகை. இளங்கமுகு வெண்கொடை பண்பு தொகை. வண்ணமும் சுண்ணமும் என்னுமை. பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்தீங்கன்னா கொண்ட அப்படின்ற வார்த்தைக்கு கொல் பிராக்கெட்குள்ள இன் கூட்டல் இட்டு கூட்டல் ஆ. மயங்கி என்றதுக்கு மயங்கு கூட்டல் இன் பிராக்கெட்டுக்குள்ள இ கூட்டல் ஆ. கலை சொற்கள் 2 இயலையும் சேர்த்து அக்ரிமெண்ட் ஒப்பந்தம், டிஸ்கோர்ஸ் சொற்பொழிவு, மொனார்கி முடியாட்சி, பார்டர் எல்லை, ரிபலியன் கிளர்ச்சி, பிளேரைட் நாடக ஆசிரியர், ஸ்கிரீன் பிளே திரைக்கதை, ஸ்டோரி டெல்லர் கதை சொல்லி, ஏஸ்தட்டிக்ஸ் அழகியல் அல்லது முருகியல். இதுல ஒரு கடிதம் இருக்குது. நாளிதழ் ஒன்றின் பொங்கல் மலரில் உளவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற உங்கள் கட்டுரையை வெளியிட வேண்டிய நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம் எழுதுக. அப்புறம் படிவம் மேல்நிலை வகுப்பு சேர்க்கை படிவம். இது போக நமக்கு இருக்கக்கூடிய மற்ற ஜெனரல் கான்செப்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இந்த 2 காட்சி இருக்குது. அப்புறம் தொடரை படித்து விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பின்வரும் தொடர்களை கொண்டு பொருத்தமான தொடர் அமைக்க. தொகை சொற்களை பிரித்து எழுதி தமிழ் எண்ணுரு தருக. தொடரில் விடுபட்ட வண்ணங்களை உங்களின் எண்ணங்களால் நிரப்புக. பொருத்தமானவற்றை சொற்பெட்டியில் கண்டு எழுதுக. மொழிபெயர்க்க 2 இருக்குது. 2 இயல்ல இருந்தும் 1 அவ்வளவுதான். சரியா? ஸோ இந்த பிடிஎஃபோட லிங்க் நான் உங்களுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டவுன்லோட் பண்ணி நீங்கள்
பார்த்துக்கோங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.